இந்த பூரிசாலன் அப்படிங்கிற ஒருத்தன் யூடியூப்பில் வந்து கதை கதையாக விட்டுக்கிட்டு இருப்பான். அவன் சமீபத்தில் அந்த திருமாவை தமிழ் தேசியம் பேசுவோமா தம்பி அப்படின்னு தமிழ் தேசிய மாநாடு அறிவிப்பை வந்து பேசலாமே அப்படின்னு இவர் பெரிய தமிழ் தேசிய புடுங்கி மாதிரி இவருக்கு தமிழ் தேசியம் இப்போ அறுத்து தள்ளுற மாதிரி பேசலாமே அப்படின்னு திருமாவுக்கு பதில் கொடுக்குற மாதிரி ஒரு பதிவு பேசியிருந்தான். அதில் பார்த்தா இவனோட பதிவெல்லாம் நம்ம பார்க்குறதில்ல. அவன் திருமாவை வம்பிழுத்ததுனால அதை பார்த்தோம். என்னத்தான் இவன் பேசியிருக்கான்னு பார்த்தா, அன்னைக்கு அதாவது வடிவேல் காமெடியில் வரும்ல, 35 வருஷத்துக்கு முன்னாடி வயசுக்கு வந்திருக்க வேண்டியவ இன்னும் தாவணி கட்டிட்டு சுற்றிருக்காயா அப்படிங்கிற மாதிரி, ஏண்டா இன்னும் நீ திருந்தவே இல்லையாடா அப்படின்னு இன்னமும் பால்வாடிக்கு போய் சத்து மாவு சாப்பிட்ற நிலையிலேயே இருக்கியடா அப்படிங்கிறதான் நமக்கு தோணுச்சு. என்னென்னமோ பேசுகிறான். கூட ஒருத்தனை உட்கார வச்சுக்கிட்டு அவர் வந்து அப்பப்போ ஏதாவது நானும் இருக்கேன் அப்படின்னு காட்டிக்கணுங்கிறதுக்காக அப்பப்போ ஏதாவது அவன் எடுத்து போடுவான். இவன் அதை கவிக்கிட்டு கண்ணா பின்னான்னு என்னென்னமோ டாப்பிக்கு டிஸ்கஸ் பண்ணுறானுங்க. அதில் அவனை நம்ம காரி துப்புனோம் அப்படின்னா அவன் பேசின எல்லாத்தையும் தான் துப்புனோம். 1-2 விஷயத்துக்கு மட்டும் நம்ம இதில் பதில் சொல்லுவோம். திருமா வந்து தமிழ் மன்னர்களை அவமதிச்சுட்டு திராவிடத்துக்கு முட்டு கொடுக்குற மாதிரி விஜயநகர பேரரசை பேசலை அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தான். அதுக்கும் தலித்திய அரசியல் தமிழர்களை வந்து பிளவுபடுத்துது, இந்தியத்துக்கு ஆதரவாக செயல்படுது அப்படின்னு பேசியிருந்தான். அதையும் திருமா ஏன் வந்து பாமக மாதிரி செயல்பட மாட்டேங்கிறாரு, ராமதாஸ் மாதிரி செயல்பட மாட்டேங்கிறாரு அப்படின்னு பேசியிருந்தான். அதையும் நாம் இதில் கொஞ்சம் விவரமாக பேசலாம் வாங்க. அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். நாம் சொன்ன இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இவனோட புத்திசாலித்தனத்தை அந்த பதிவில் பேசியிருந்தான். அவன் என்ன சொல்லியிருந்தான்னா, முட்டு கொடுக்குறதுனா என்ன அப்படின்னா அதுக்கு விளக்க சொல்லியிருந்தான். இவர் தெரியும் இவருக்கு, ஏன்னா தமிழ் தேசியத்தையே பிடுங்கக்கூடிய இவர் அதனால் முட்டு கொடுக்கறதுக்கான அர்த்தத்தையும் இவர் வந்து சொல்லியிருந்தார். என்னென்னா அந்த காலத்தில் தேருக்கெல்லாம் முட்டு கொடுக்குற வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த முட்டு கொடுக்குறவங்க அந்த தேர் வந்து அதையும் தாண்டி மேலே ஏறி அந்த நபர்கள் வந்து செத்துருவாங்க. அதனால் தான் சாக போகிறோம் தெரிஞ்சும் கூட முட்டு கொடுக்க போனதுனால அவர்கள் முட்டாள் என்று அழைக்கப்பட்டாங்க. அதனால தான் முட்டாளுங்கிற வார்த்தையும் முட்டு கொடுக்குறதும் வந்துச்சு அப்படின்னு அரிய பெரிய கண்டுபிடிப்பை திருவள்ளுவர் கூட கண்டுபிடிக்காததை இந்த பால்வாடி பையன் கண்டுபிடிச்சிட்டான். நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னா, ஏண்டா பைக் ஓட்டினா கூட தான் செத்து போயிடுறாங்க, அதனால் பைக் ஓட்டுறவெல்லாம் முட்டாளா, கார் ஓட்டுறவெல்லாம் முட்டாளா, பிறப்பவர்கள் அத்தனை பேரும் செத்து போகிறாங்க, அதுக்குன்னு குழந்தை பெற்றுக்கிறவெல்லாம் முட்டாளா, என்னடா பைத்தியக்கார கேனத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு நமக்கு தோணுச்சு. இருந்தாலும் இவன் புத்திசாலித்தனத்தை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. முட்டு கொடுக்கறதுனா முட்டாள்னு அர்த்தம் அப்படிங்கிறது இவனோட வாதம். அந்த முட்டாள் அர்த்தமாக கூட இருக்கலாம். அதுக்கு இவன் சொன்ன விளக்கம் வந்து கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய விளக்கம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். திருமா வந்து தமிழ் மன்னர்களை ஏன் பேசினார், ஏன் விஜயநகர பேரரசை தொடலை, அப்போ திராவிடத்துக்கு முட்டு கொடுக்குறாரு, தெலுங்கு அரசர்களை பேச மாட்டேங்கிறாரு, திராவிடர்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுற எந்த விஷயத்தையும் பேச மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எவ்வளோ நேக்கா விஜயநகர பேரரசை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போறாரு பாருங்க. ஏன் அதையும் சேர்த்து சொல்லியிருக்கலாம்ல. சொல்லிட்டு நீங்கள் மன்னர்கள் எல்லாமே இப்படி அப்படின்னா அது வேற. அது என்ன தமிழ் மன்னர்களை மட்டும் குறை சொல்றது? ராஜராஜ சோழன், சோழர்கள் ஆட்சி இல்லை இன்னும் பிற மன்னர்களோட ஆட்சி எப்படி இருந்துச்சு, ஊரும் சேரியுமாக தான் இருந்துச்சு, சாதி தான் மிகப்பெரிய அளவில் பரவி கிடந்துச்சு, சாதி ஆதிக்கம் தான் ஓங்கி இருந்துச்சு, மக்களை பிளவுபடுத்தி தான் வச்சுருந்தாங்க, சமஸ்கிருத ஆதிக்கத்தை ஏற்றுக்கிட்டாங்க, பார்ப்பனர்கள் கையில் தான் அதிகாரம் இருந்துச்சு. இது அத்தனையும் வரலாற்று ரீதியாக பல்வேறு தோழர்கள் வந்து பேசிட்டாங்க. இருந்தாலும் நாம் இப்போ அந்த பக்கம் போகிறதில்ல. நாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அண்ணன் திருமா அவர் பேசின அந்த பேச்சில் ரொம்ப இயல்பாகவே அவர் பேச தொடங்கினார். எனக்கு எந்த மன்னன் மீதும் மதிப்பு கிடையாது, யார் மீதும் எவன் மீதும் எனக்கு மதிப்பு கிடையாது, பற்றுதல் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் மொழி இனம் குறித்தெல்லாம் கூட பேசினார். எந்த மன்னனும் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் தான் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன்லாம் இவங்க ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க, அப்போ அவர்கள் தானே இந்த சனாதனத்தை மிக தீவிரமாக இங்கே திணிச்சவங்க அப்படின்லாம் சொன்னார். ஆக முதல்ல அவர் சொல்லிட்டார், எந்த மன்னர்கள் மீதும் எனக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டார். அப்புறம் ஏன் நீ விஜயநகர பேரரசை நொட்டலை அப்படின்னு வந்து இவன் கேள்வி கேட்குறான். இதுக்கு இவனை மாதிரியான இந்த பால்வாடி பசங்களுக்கு வந்து ப்ளூ சட்டை மாறன் வந்து பெரியார் குறித்தான ஒரு கேள்விக்கு வந்து பதில் சொல்லியிருந்தார். அந்த பதிலை தான் நாம் இவனுக்கு சொல்லணும்னு நினைக்கிறோம். என்னென்னா, பெரியார் ஏன் இந்து மத கடவுள்களை மட்டும் எதிர்த்தார், ஏன் இஸ்லாமியர்களை அந்த கடவுள்களை எதிர்க்கல, கிறிஸ்தவத்தை இயேசுவை எதிர்க்கல அப்படின்னு கேட்டப்ப
புகைப்பிடிப்பது உடல் நலத்திற்கு கேடுன்னு அவர் சொல்லிட்டாரு, ஏன் கோல்டு ஃப்ளாகை எதிர்க்கல, ஏன் காஜா பீடியை எதிர்க்கலன்னா சொல்லக்கூடாது, ஏன் அவர் மென்ஷன் பண்ணலன்னா கேட்கக்கூடாது? புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கு கேடு. அந்த மாதிரி கடவுள் மதம் அப்படிங்கிறது மனித குலத்திற்கு கேடுன்னு பெரியார் சொல்லிட்டாருன்னு ப்ளூ சட்டை மாறன் ரொம்ப அற்புதமாக அவர் பேசுனதிலே, நான் அவர் பேசி கேட்டதிலே மிக சிறப்பான ஒரு உதாரணத்தோட கூடிய பதிலாக அந்த பதிலை நான் பார்த்தேன். அதைத்தான் இந்த பால்வாடி பையனுக்கும் நம்ம சொல்லலான்னு நாம் நினைக்கிறோம். ஏண்டா எனக்கு எந்த மன்னர்கள் மீதும் மதிப்பு கிடையாதுன்னு அவர் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் என்ன, நீ ராஜேந்திர சோழனை சொன்னியா, பல்லவர்களை சொன்னியா, பாண்டியர்களை சொன்னியா, ஏன் விஜயநகர பேரர் சொல்லலையா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. மன்னர்கள் மீதே மதிப்பு கிடையாதுன்ட்டாரா வெண்ண. அப்புறம் என்ன நீ கிங்ஸை சொல்லலையா, கோல்டு ஃப்ளாகை சொல்லலையா, காஜா பீடியை சொல்லலையான்லாம் கேட்டுட்டு இருக்காத. மன்னர்கள் எவனா இருந்தாலும் மன்னர்கள் மீது மதிப்பு கிடையாது. அதுதான் அவரோட நிலைப்பாடு. மன்னர்கள் ஆரிய சனாதனத்திற்கு துணை போயிருக்காங்க அப்படின்னா அதனால் தனக்கு மன்னர்கள் மீது மதிப்பு கிடையாது அப்படிங்கிறது தான். எந்த ஒரு மனிதனும் சனநாயக நாட்டில், சனநாயக இந்த காலகட்டத்தில் ஜனநாயகத்தை ஏற்றுக்கிட்ட எவரும் மன்னர் ஆட்சி காலத்தை மிகப்பெரிய அளவில் போற்றி புகழ மாட்டாங்க. அது மன்னராட்சி தான், ஆதிக்கங்கள் நிறைந்த ஆட்சி தான், இது ஜனநாயக ஆட்சி தான். குறைந்தபட்சமாவது மக்கள்கிட்ட தங்களோட ஆளுமையை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இருக்கக்கூடிய ஜனநாயகம் தான். அண்ணன் திருமா எப்போதும் சொல்வார், இந்த உலகத்திலே மிக சிறந்த கண்டுபிடிப்பு ஜனநாயகம் தான் அப்படின்னு சொல்வார். அதை தான் அவர் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்காரு. அதனால் நீ ஏன் காஜா பீடியை சொல்லலைன்னா குறிப்பிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காத பால்வாடி பையில, உனக்கு புரிகிற மாதிரியே உதாரணத்தோடு சொல்லிட்டோம் அப்படிங்கிறதான் சொல்ல வரேன். பாமகவை பற்றி பாமகவோடு ஒப்பிட்டு இவனுக்கு கேட்ட கேள்விக்கு ரெண்டாவது வருவோம். இப்போ முதல்ல தலித்து அரசியல் மேலே அவ்வளோ வெறுப்பாக கேட்குறான். தலித்துனாலே தலித்துங்கிற வார்த்தையே பயன்படுத்தக்கூடாது. பல முட்டாள்கள் பேசிக்கிட்டு இருக்கான், தலித்துன்னு பேசக்கூடாது. ஆனால் திரும்ப தொடர்ச்சியாக ஏன் தலித்துன்னு குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்திக்கிட்டே இருக்காரு. தலித்துங்கிறது அது வேற ஏதோ சாதி அப்படிங்கிற பார்வையில் பார்க்கக்கூடாது. சிதறடிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பேர் தான் தலித் அப்படின்னு. தலித்துன்னு நீங்கள் சொல்லும்போது இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 30 கோடி மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இதை திட்டமிட்டு பிரிக்க பார்க்குறாங்க, பிரிவினை ஏற்படுத்த பார்க்குறாங்க, நம்மளை துண்டாக சிதைக்க பார்க்குறாங்க, ஒவ்வொருத்தனையும் தனிநபராக பிரிக்க பார்க்குறாங்க அப்படின்னு தொடர்ச்சியாக வலியுறுத்திக்கிட்டு இருக்கார். தலித்துன்னு சொல்லாதன்னு சில அம்பேத்கரி இயக்கவாதிகளும் சொல்கிறாங்க, சீமான் மாதிரியான இனத்துரோகி கும்பலும் சொல்லுது, இந்த மாதிரியான பால்வாடி பயல்களும் சொல்லிக்கிட்டு திரிகிறாங்க. அவர் சலிக்காமல் தொடர்ந்து அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கார். பல மேடைகளில் பேசிட்டார். அவர் ரிப்பீட்டாக பதில் சொன்ன விஷயம் அப்படின்னா, பொதுவாக அண்ணன் திருமாவோட மேடை பேச்சு பெருமளவில் ரிப்பீட் ஆகாது. அவர் ரிப்பீட்டாக ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லியிருக்கார் அப்படின்னா தலித்துங்கிற வார்த்தைக்கு தான். ஏன் நம்ம தலித்துன்னு குறிப்பிடணும், தலித்துங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன, அதை அரசியலாக கையாளக்கூடிய தேவை என்ன அப்படின்னு தொடர்ச்சியாக பேசியிருக்காரு. இருந்தாலும் இந்த மாதிரி பால்வாடி இனத்துரோகி கும்பலுக்கு அது புரியாது, அவனுக்கு கதற தான் செய்வானுங்க. இதே தலித்துன்னு சொல்லாத அப்படிங்கிற இவன் பறையர் அப்படின்னு சொல்லுங்கிறான். இவன் இன்னும் அந்த அரைச்சமாவையே தான் அரைச்சிக்கிட்டு இருக்கான். குடிப்பேரை சொன்னாதான் உனக்கு தமிழனான்னு கண்டுபிடிக்க முடியும், மூத்திர டெஸ்ட் எடுத்தால் தான் தமிழனான்னு கண்டுபிடிக்க முடியும்னு பல பேர் இதை குடிச்சு பார்த்தும் கூட இன்னமும் அந்த சுவை அடங்காமையை தான் இந்த பால்வாடி பையை சுற்றிக்கிட்டு இருக்காங்கிறது தான் நம்ம இந்த பேச்சின் மூலமாக புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. தலித் அரசியலை நம்ம ஏன் எதிர்க்கிறோம்? ஒரு தேசிய இனத்தை பிளவு செய்கிற சக்தியாக அது செயல்படுது. ஒரு தேசிய இனத்தை உடைச்சு அடிமையாக்குது. தலித் அரசியல் தமிழ் தேசிய இனத்தை மட்டும் உடைக்கிறது இல்லை, அது தெலுங்கு தேசிய இனத்தையும் உடைக்குது, கன்னட தேசிய இனத்தையும் உடைக்குது. இதில் இவனோட பேச்சில் அந்த முரண் நம்ம என்ன பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா, ரொம்ப வெளிப்படையாக நம்ம பார்க்கறது, தலித்துன்னு சொல்லாதங்கிறான், குடிப்பேர் சொல்லுங்கிறான், சாதியின் பேரை வச்சு தமிழ் தேசியம் பேசு, தமிழன் அடையாளப்படுத்திக்காங்கிறான். அதே சாதியை வச்சு தலித்துன்னு அடையாளப்படுத்தினா இவனுக்கு கோபம் வந்துடுது. அப்போ இவனுங்க வசதிக்கு சாதியை பயன்படுத்திக்கணும், இவனுங்களுக்கு இந்திய உளவுத்துறையும் இந்திய வல்லாதிக்கமும் அதிகாரமும் என்ன அஜெண்டா கொடுத்துருக்கோ, எந்த வகையில் இளைஞர்களை மடைமாற்ற சொல்லியிருக்கோ, எந்த விதத்தில் நம்மளெல்லாம் பாழ்படுத்த சொல்லியிருக்கோ, அந்த வகையில் மட்டுமே நம்ம இவனுங்களுக்கு சாதிய பார்வையை பார்க்கணும். அந்த சாதியை வச்சு கூட ஒருங்கிணைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இந்திய அரசு, டெல்லி அதிகாரம் இவனுங்க கிட்ட அஜெண்டா கொடுத்துருக்கு. அதனால் சாதி ஒருங்கிணைவு கூட ஏற்படுத்திடக்கூடாது. அதனால தான் ஒரே சாதியில் 1000 ஜாதி தலைவர்களை உண்டாக்கி அவனுக்கு இவன் முரண், இவனுக்கு அவன் முரண், இவன் பேசுறது அவன் எதிர்க்கிறது, இது இப்படி பல முரண்பாடுகளை ஏற்படுத்துறது. அம்பேத்கரிய இயக்கங்களுக்குள்ள தலைவர்களாக அடையாளம் காட்டப்பட்டு அவங்களையெல்லாம் கூட்டு அண்ணன் திருமாவை எதிர்த்து பேச வைக்கிறது. இந்த ஏர்போர்ட் மூர்த்திங்கிற ஒரு திருட்டு பயில கூட்டு அண்ணன் திருமாவை வம்பிலுக்க விடுறது.
அவனை தீவிரமாக சீமானை எப்படி ஆமக்கரை பேசி தமிழ் தேசியத்தை சிதைக்க இறக்கி விட்டாங்களோ அதுபோல் மிக வலுவான அசைக்க முடியாத பெரும்பான்மை மக்களோட பலத்தை கொண்ட அண்ணன் திருமாவை வந்து இப்படி இந்த மாதிரி சில்லற பையில திருட்டு பையில கொண்டு வந்து அவரோட இமேஜை சதைச்சிடலாம், அவரை வலுவிலக்க செஞ்சிடலாம் அப்படின்னு வெளிப்படையாக வம்பிழுக்கிற வேறு. ஏன்னா ஜனநாயகப்படுத்தி வச்சிருக்காரு இளைஞர்களை, வன்முறை பாதைக்கு திரும்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார், பொறுமை காக்கணும் அப்படிங்கிறார். அந்த பொறுமைன்னு பேசும்போது நான் அமைப்பாய் திரள்வோம் ஆடியோ லான்ச் அதை வந்து ஆடியோ வடிவில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் பங்கேற்கிற வாய்ப்பு நமக்கு கிடச்சிச்சு. அதில் வந்து தோழர் பாலசிங்கம் வந்து பேசியிருந்தார். விசிக கட்சியோட தலைமை நிலை செயலாளராக இருந்தார். அவர் இப்போ இருக்காரான்னு தெரியல எனக்கு. அவர் வந்து பேசியிருந்தார். அந்த அமைப்பாய் திரள்வோம் புத்தகம் வந்து என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்திச்சு அப்படின்னு அவர் வந்து பதிவு பண்ணியிருப்பார். இப்போ ஒரு நீருக்கு ஒரு 100 டிகிரி செல்சியஸில் இருந்தால் அது ஆவியாகும் அப்படிங்கிற அந்த அந்த கொதிநிலைக்கான ஒரு எல்லை இருக்குல்ல, ஒரு 100 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருக்குல்ல, அதுபோல் சில விஷயங்களை பண்ணால் இந்த அளவுக்கு எங்களுக்கு இதுக்குள்ளே எங்களுக்கு கோபம் வந்துடும், நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டுருவோம் அப்படின்னு இருந்த நிலையை, எங்களோட அந்த கொதிநிலையை தாங்கும் திறனை, பொறுமையை இந்த புத்தகமும் அண்ணன் திருமாவும் எங்களுக்கு அதிகப்படுத்தியிருக்காங்க, எங்களை கோவப்படுறதுலேருந்து குறைச்சிருக்காங்க, உணர்ச்சி வசப்படத்துலேருந்து தடுத்திருக்காங்க அப்படின்னு பேசியிருந்தார். எனக்கு இன்னும் அந்த அந்த பேச்சு காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது. எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காரு ஒரு இதுதானே ஒரு தலைவன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விதி. இப்படி தானே இருக்கணும். ஒரு தலைவன் வந்து அவர் எப்பவுமே சொல்கிற மாதிரி நான் தலைவர்களை உருவாக்க நினைக்கிறேன், நான் ஜனநாயகப்படுத்த விரும்புகிறேன் அப்படின்னா அது கண் கூட நம்ம பார்க்குறோம். பல பேர் அங்கே வந்து அமைப்பாய் திரள்வோம் புத்தகத்தை படிச்சுட்டு என் குடும்பத்தில் என் மனைவிக்கும் எனக்கும் உள்ள ஈகோவை இந்த புத்தகம் தகர்த்துச்சு அப்படின்னு விசிகாவை சேர்ந்த மாலின் அப்படிங்கிற நபர் வந்து அதில் பேசியிருந்தார். பல பேர் அந்த மாதிரி அமைப்பாய் திரள்வோம் புத்தகத்தை மேற்கோள் காட்டி இது தனக்கான ஈகோவை குறைச்சிருக்கு, தனக்கான கோபத்தை குறைச்சிருக்கு, கொதிநிலையை குறைச்சிருக்கு, இந்த அளவுக்கு எங்களை பண்படுத்தியிருக்கு அப்படின்னு பல்வேறு விதங்களில் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. அவ்வளவு நமக்கு வியப்பாக இருந்துச்சு. ஒரு தலைவனோட எழுத்துக்கள் என்ன மாதிரியான மாற்றத்தை தன் தொண்டர்கள் கிட்ட, இந்த சமூகத்தில் மக்கள்கிட்ட ஏற்படுத்துது அப்படிங்கிறது வியக்கத்தக்க வகையில் இருந்துச்சு. இப்படி ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை, பெரும்பான்மை மக்களை தன் வசப்படுத்திக்கிட்டு வெறும் சாதி பெருமை பேசாமல் அந்த கூட்டத்தோட மாஸ் ரிப்ளையில் அந்த ஒரு கூட்டம் மாஸ் வந்துச்சுன்னா விஜய் மாதிரி ஒரு மாதிரி தற்குணித்தனமாக ஆயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஷட்டிலாக அமைதியாக அந்த கூட்டத்தை ஜனநாயகப்படுத்திக்கிட்டு நல்வழிப்படுத்திக்கிட்டு ஒரு பெரு வெடிப்பு அமைதி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்வாங்களே, புயலுக்கு முன்னும் பின்னும் அமைதின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய புயல் வந்து தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு நகர்ந்துக்கிட்டு இருக்கே, இளைஞர்களை நல்வழிப்படுத்திக்கிட்டு இருக்கே, இந்த சமூகத்தில் சாதிக்கு எதிரான சமர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு இந்திய ஆதிக்கத்துக்கு வந்து எரிச்சலை ஊட்டிக்கிட்டே இருக்கிறதுனால தொடர்ந்து அண்ணன் திருமா குறிவைக்கப்படுறார். பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாசும் அன்புமணியும் அண்ணன் திருமாவை காடுவெட்டி குருவும் குறிவைத்ததன் பின்னணியும் இதுதான். இன்னைக்கு இந்த நாய் டம்ளர் கும்பல் வந்து, இனத்துரோக கும்பல் வந்து அண்ணன் திருமாவை குறிவச்சு விசிகாவை குறிவச்சு தாக்கிறதுக்கான இலக்கம் இதுதான். அதை தொடர்ந்து இந்த மாதிரியான அல்லு சில்லு பால்வாடி பயல்கள் வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஜஸ்ட் லைக் தட்டுன்னு அண்ணன் திருமாவோட பேச்சை விமர்சனம் பண்ணுறது, இவென்னவோ பெரிய புடுங்கி மாதிரி, பெரிய களத்தில் வேலை செஞ்ச வாயில் நல்லா வருது, பெரிய புடுங்கி மயிர் மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு இவருக்கு ஏன் குடி தேசியம் பேசலை, ஏன் ஜாதி பேரை சொல்லலை, நீ தமிழ் தேசிய மாநாடு போட்டு ஜாதிக்கு எதிராக பேச போகிறாரு, அதுதாண்டா அவருக்கான பெருமையை இவன் சொல்கிறான். தமிழ் தேசிய மாநாடு போட்டு என்ன பேசுவார் நான் இப்போ சொல்லிட்டோமா, ஜாதிக்கு எதிராக பேசுவார், ஜாதி பேசுகிறவங்களை தப்புன்னு பேசுவார், அவர் காலகாலமாக அதுதானே பேசிகிட்டு இருக்காரு. நீ அது அவருக்கான விமர்சனம்னு நினைக்கிற, அதுதான் அவருக்கான ப்ளஸ்ஸு, அதை தான் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யணும்னு நினைக்கிறாரு, அது அவருக்கான பாராட்டுடா பால்வாடி பயில அப்படின்றத தான் நாம் சொல்ல வரோம். அப்படி தலித்துங்கிற வார்த்தையே இவங்களுக்கு எவ்வளோ எரிச்சலை ஏற்படுத்துது, தலித்தியம் பேசுகிறதுக்கு மீதான வெறுப்பை வன்மத்தை இந்த கும்பல் எவ்வளவு கொட்டுது. தலித்துன்னு பேசாத, சாதி சொல்லி பேசு, தலித்துங்கிற பேரில் கூட வன்கொடுமை அனுபவிக்கிற, அதாவது ஒடுக்குமுறைக்கு ஆளாகிற மக்கள் ஒன்று சேர்ந்துடக்கூடாது. பறையர்னா பறையர்னு தனியாக நில்லு, பல்லர்னா பல்லர்னு தனியாக நில்லு, வேற என்ன மலைவாழ் மக்களாக தனியாக நில்லு, நரிக்குறவர் மக்களாக தனியாக நில்லு, ஒரு குடைக்குள்ளே நீ சேராத, ஒடுக்கப்பட்ட மக்களுங்கிற ஒரு அடையாளத்தில் நீ ஒன்றிணையாத, ஒன்று சேர்ந்து பலத்தோட எவன் ஒடுக்குகிறானோ, எவன் ஆதிக்கம் செலுத்துகிறானோ அவனுக்கு எதிரான குரல் எழுப்பிடாத, அவன் குரல் விலையை நெசுக்காத, அவன் ஆதிக்கத்துக்கு எதிராக ஓங்கி ஒழிக்காத அப்படிங்கிறது தான் இவர்களோட செயல் திட்டமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இறுதியாக இந்த பாமகவோட இவனுங்க ஒப்பிட்டதை சொல்லி நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் பாமக மாதிரி
ஒரு குடிகளுக்கான அரசியல் பண்ண மாட்டாங்கன்னு பேசுகிறானுங்க. எவ்வளோ பெரிய பைத்தியமாக இருப்பானுங்க பாருங்க இவனுங்க. இவனுங்களுக்குள்ள இவனுங்க என்ன அரசியல் பேச இவனுங்களுக்கு தகுதி இருக்குது, என்ன சிந்தனை கொண்டு பேசுகிறானுங்க? இவனுங்களுக்கு இந்த தமிழ்நாட்டு அரசியல் பற்றின புரிதல் இருக்கா? தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியுமா? சாதின்னா என்னன்னு தெரியுமா? எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாமல் வெறுமனே யூடியூப் கிடச்சிது. யூடியூபோட ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பைத்தியம் பேசி அப்போ யாருமே கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இல்லாததுனால இந்த பால்வாடி பையெல்லாம் முகம் தெரிஞ்சதுனால இன்றைக்கி அதை வச்சு பயன்படுத்திக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், கூலி வாங்கி தின்னுட்டு இந்த பால்வாடி பையன். அப்படியே எதை குறித்தும் அடிப்படை புரிதல் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய போராளியை ஜஸ்ட் லைக் தட்டுன்னு கேள்வி எழுப்பிட்டு போகிறான். இவனுங்க சொல்கிறானுங்க, ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி அவங்க வன்னியர் குடியை மையப்படுத்தி ஒரு அரசியல் பண்ணுறாங்கல்ல, அவங்கள ஒருங்கிணைச்சு ஒரு அரசியல் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி ஏன் திரும்ப பண்ண மாட்டேங்கிறாரு? அதைத்தானடா நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அப்படி ஒரு சாதி ஒருங்கிணைப்பில் அவர் செயல்படணும் தானே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அவர் நீ என் நிறத்தை பார்த்து வராத, என் சாதி பார்த்து பின்னாடி வராத அப்படின்னு சொல்கிறது தானே உங்களுக்கு எரிச்சலாக இருக்குது. அவரை சாதி கொண்டு அரசியல் செய்ய வைக்கணும் அப்படிங்கிறதான இந்த ஒட்டுமொத்த இனத்துரோக கும்பலோட, இந்த இந்திய தேசிய ஆரிய அடிமைகளோட செயல் திட்டமாக தொடர்ந்து இருக்குது. அதுதானே இவங்களோட திட்டம். ஆனால் திருமாவை பொது அரசியல் பாதையிலேருந்து தவிர்த்து குடிய தேசிய அரசியல், ஏன் சாதிக்கான அரசியல், நாமெல்லாம் நம்ம சாதிக்காரங்கெல்லாம் ஒன்று சேருவோம் அப்படின்னு அவரை பேச வைக்கணுங்கிறதானே இவனுங்களோட செயல் திட்டம். இதுதானே இவனுங்களோட நீண்ட கால அஜெண்டா. ஒன்று நேரடியாக பாஜகவுக்கு விலை போயிடணும், அல்லது நீ தனியாக நின்று பேசினாலும் நீ உன் சாதிக்கான அரசியலை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதானே. இப்போ இந்த நாய் டம்ளர் கும்பல் கூட எதுக்கு கடிக்கிறானுங்க? அம்பேத்கரை எப்படி சாதி அடையாளத்தோட பார்க்குறாங்களோ அந்த மாதிரி நீ பொதுவான அரசியல் பேசுகிறான்னு கூட அம்பேத்கரை மட்டும் அடையாளம் கொண்டு வச்சுக்கோ. பெரியாரை தூக்கி பிடிக்காத, பெரியார் அரசியலை நீ உயர்த்தி பிடிக்காத, பெரியாரை சிதைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது அப்படின்னு தானே இந்த நாய் டம்ளர் கும்பல், ஆரிய பார்ப்பனர்களுக்கு சேவகம் செய்கிற இந்த அடிவருடி கும்பல், எலும்பு நக்கி கும்பல் திட்டம் போட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா வெறும் திமுகன்னா பெரியாரையும் திமுகவையும் இணைச்சு பேசி திமுக மீது உள்ள குறைகள் எல்லாம் பெரியாரிடத்திலிருந்து வந்ததுன்னு சொல்லி ரொம்ப எளிமையாக இலக்கு வச்சு பெரியாரை அப்புறப்படுத்திடலாங்கிறது தானே இவங்களோட திட்டம். அதை தாண்டி ஒரு அம்பேத்கர் இயக்கம் பெரியாரை தூக்கி பிடிச்சிட்டா அப்படின்னு எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி போல சாதி அரசியல் அண்ணன் திருமா பேசணும்னு நினைக்கிறானுங்களோ, அதே போல் அம்பேத்கரி அரசியலை மட்டும் திருமா பேசட்டும், சிறுத்தைகள் பேசட்டும், பெரியார் அரசியலை இவங்க தொடக்கூடாது அப்படிங்கிறது ரெண்டுமே வேறானதல்ல. இங்கே சாதி அரசியல் தான் விசிகா பேசணும்னு நினைக்கிறதோ, அம்பேத்கரியம் தான் விசிகா பேசணும்னு நினைக்கிறதோ ரெண்டும் வேறானதல்ல. எதிரிகளுக்கு ஒரே திட்டம் தான், ஒரே அஜெண்டா தான். இவர்களை சின்ன சாதிய சிமிலுக்குள் அடைப்பது தான் இவர்களுக்கு திட்டம். பெரியாரை வீழ்த்துவது தான் இவர்களுக்கு திட்டம். அதில் தான் இந்த மாதிரியான சில்லறையான பால்வாடி பசங்கள் முதல் கொண்டு, இனத்துரோக நாய் டம்ளர் கும்பல் முதல் கொண்டு, அனைத்து ராமதாஸ் முதல் கொண்டு, அன்புமணி முதல் கொண்டு அத்தனை தரப்பையும் ஆரிய ஆர்எஸ்எஸ் ஆதிக்க சக்திகள் களமிறக்கி விட்டுருக்கு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இதுதான் அவர்கள் இலக்கு. அதை எதிர்ப்பதே நம் இலக்கு அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். எதிரிகளே நமக்கு இலக்காக இருக்கணும். நாம் உள்ள சின்ன சலசலப்பையோ நமக்குள்ள நட்பு முரண்களை எல்லாம் பெரிதுபடுத்தி அதை காயின் பண்ணி எதிரி போல சண்டையிடுறதோ நமக்கு இலக்காக இருக்கக்கூடாது. எதிரி தான் நமக்கு இலக்கு. எதிரிக்கு நாமே இலக்கு, பெரியாரே இலக்கு, அம்பேத்கரே இலக்கு, திருமாவே இலக்கு, நமக்கு எதிரிகளே இலக்கு அப்படிங்கிறதுல தான் நம்ம செயல்படணும். இந்த பால்வாடியோட விமர்சனத்திலெல்லாம் மிகப்பெரிய போராளியான, போர் வீரனான, சமத்துவ நாயகனான அண்ணன் திருமாவை ஒருபோதும் வீழ்த்திட முடியாது. இருந்தாலும் கருத்துக்கு பதில் சொல்லணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த பதிவு. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி.